வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றியும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் சி, பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து என பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. முக்கியமாக வைட்டமின் B6 அதிகமாக உள்ளதால் செரிமான கோளாறுகளை இது நிவர்த்தி செய்கிறது. இந்த கிழங்கில் வைட்டமின் டி உள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது சீராக்குகிறது. எலும்பு மற்றும் பற்களுக்கு இது உறுதியை தருகிறது. வைட்டமின் ஏ உள்ளதால் சிறந்த ஆக்சிஜனேற்றியாக இது வினைபுரிகிறது. இதனால் ஆபத்தான புற்றுநோய்களின் செல்களும் அழிக்கப்படுகின்றன. உள்ளுறுப்புகளில் ஏற்படும் சில புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. நரம்புகளின் ஆரோக்கியமும் இதனால் காக்கப்படுகிறது. இரத்த அணுக்கள் உருவாக்கத்திலும் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த கிழங்கு. வெள்ளை மற்றும் சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்வதில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. குளிர்காலங்களில் இந்த கிழங்கை சாப்பிடும்போது சரும பொலிவு மேம்படுகிறது. முக்கியமாக புற ஊதா கதிர்களின் பாதிப்பிலிருந்தும் சருமத்தை காக்கச் செய்கிறது. மன அழுத்தம் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும் சக்தி இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குக்கு உண்டு. உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்களும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம். நார்ச்சத்து போன்ற ஸ்டார்ச் எதிர்ப்பு பொருள் இருப்பதால் அவை உடலில் உறிஞ்சப்படுவதில்லை. அத்துடன் கொழுப்பை எரிக்கும் செயல்முறையையும் துரிதப்படுத்துகிறது. சர்க்கரை நோயாளிகளும் இதனை அளவாக சாப்பிடலாம். இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் அதிகரிக்காது. உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் குறைவாக இருப்பதால் உடலுக்கு சக்தியை தருகிறது. அதனால்தான் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சர்க்கரை கொல்லிக்கிழங்கு என்கிறார்கள். எனவே நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மருத்துவர்களின் அனுமதியோடு இதை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். சுவாச பிரச்சனை, மூட்டுவலி தொந்தரவு, வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிறந்த மருந்தாகும். பழுதடைந்த செல்களை சரி செய்வதிலும் புதிய செல்களை சேதாரம் அடையாமல் பாதுகாப்பதிலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அளவுடன் தான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வாழைப்பழங்களில் இருப்பதை விட பொட்டாசியம் அதிக அளவாக இருக்கிறது. இதனால் மாரடைப்பு போன்ற இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளதால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகவும் வாய்ப்பு உள்ளது. நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் செரிமான கோளாறு, வயிறு உபாதைகள் போன்றவையும் ஏற்படலாம். இந்த கிழங்கில் வைட்டமின் ஏ நிறைய உள்ளதால் புருவங்களில் உள்ள முடி உதிர்தல், வெடிப்புற்ற உதடு, வறண்ட சருமம் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. கல்லீரல் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதால் பெண்களுக்கு 700 மைக்ரோகிராம், ஆண்களுக்கு 900 மைக்ரோகிராம் என்பதே தினசரி சாப்பிடுவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.